பிரைஸ் லார்ட். இந்த நாள்ல கூட ஏசப்பா உங்களுக்கு கொடுத்திருக்க வார்த்தை என்னன்னா, ஏசாயா 44ஆம் அதிகாரம் வசனம் 21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். இந்த கனமான வார்த்தை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். இந்த நாள்ல கூட கர்த்தர் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க. என்னன்னா, அவர் என்னைக்குமே உங்களை மறக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. இதை காட்டிலும் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை நமக்கு என்ன வேண்டும்? ஏசப்பாவே சொல்றாரு, என்னைக்குமே அவர் உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இன்னைக்கு அநேக தரம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம போயிட்டு இருக்கோம். வாழ்க்கையில பிஸியா ஓடிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படின்றத இந்த நாள்ல யோசிச்சு பார்க்கணும். ஏசப்பா தான் நம்மளை உருவாக்குனாங்க. நம்மள அன்போட நீங்க என் பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் என்னைக்குமே உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம அநேக தரம் கத்தரை விட்டு பின்வாங்கின நிலைமையில காணப்படுறோம். சரியா ஜபிக்கிறது இல்ல, வேதம் வாசிக்கிறது இல்ல, ஆண்டவரோட சரியா பேசுறது இல்ல. ஸோ அப்ப என்ன ஆகும்னா பிசாசானவன் நம்மளுக்குள்ள வந்துட்டு நம்மளுக்குள்ள அநேக சமாதானத்தை கெடுக்கிற காரியங்களை உருவாக்கிட்டு இருப்பான். அதனாலதான் ஏசுப்பா சொல்றாங்க, நான் உன்னை மறக்கல, நீ மறுபடியும் என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொஞ்ச நாள் ஜெபிக்காம விட்டுட்டோம்னா அது அப்படியே நம்மளுக்குள்ள ஒரு ப்ராக்டிஸ் ஆயிடும். ஆண்டவரை தேட நம்ம மறந்துருவோம். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, நான் உன்னை மறக்கல, நீ என்கிட்ட வா, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா எவ்வளவு நாள் வெயிட் பண்ணுவாருன்னு தெரியாது. அதனால நம்ம டைம் இருக்கும் போதே ஆண்டவரை தேடி அவரை இறுக்கமா பற்றி கொள்ளணும். அதுவும் இல்லாம சில பேர் ஜெபிப்பாங்க. அவங்க கேட்ட விண்ணப்பத்தின்படி ஆண்டவர் செய்யல அப்படின்னோடனே, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, என்னோட ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஏசப்பா மேல ஒரு அவிவிசுவாசம் நம்மளுக்குள்ள காணப்படுது. என்னைக்குமே ஒரு நல்ல பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு தி பெஸ்ட்டை தான் தருவாங்க. அதே போலதான் ஏசப்பாவும் அவர் நம்மளை உருவாக்கி இருக்காரு. நமக்கு எது தேவை அப்படின்பது அவருக்கு தெரியும். நமக்கு சில காரியங்கள் கிடைக்கலன்னா அது ஏசப்பாவோட சித்தம் இல்லை. கர்த்தர் இதை காட்டிலும் தி பெஸ்ட் வைத்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம ஆவிக்குரிய விதத்துல நம்ம யோசிக்கணும். அதை தான் ஏசப்பா அந்த நாள்ல கற்றுக் கொடுக்குறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஏசப்பா இன்னொரு காரியத்தை இந்த நாள்ல உங்களுக்கு சொல்றாங்க. எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி தனிமையில நீங்க காணப்படலாம். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, நான் உனக்கு இருக்கேன், நான் உன்னை மறக்க மாட்டேன், நீ என்கிட்ட வரும்போது நான் உனக்கு ஒரு நல்ல தோழனா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. நல்ல ஒரு அப்பாவா இருப்பேன்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு வாழ்க்கையில அநேக பேர் நம்மளை விட்டு போயிடுறாங்க. போனவங்களுக்காக நம்ம அழுதுட்டு இருக்கோம். ஆனா நமக்காக இருக்கிற ஏசப்பாவை நம்ம நோக்கி பார்க்கறது இல்ல. அதனால இன்னைக்கு அந்த காரியத்தை நீங்க மாற்றணும். அவர்கிட்ட போகணும்னு சொல்லி ஏசப்பா விருப்பப்படுறாங்க. இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஏசப்பா, இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறபடி ஏசப்பா, உங்க பிள்ளைகளை நீங்க உருவாக்குனீங்க. அவங்கள நீங்க அன்போட என் பிள்ளைகள் சொல்லி சொல்றீங்க. என்னைக்குமே நீங்க அவங்கள மறக்க மாட்டீங்க ஏசப்பா. நாங்க தான் உங்களை மறந்துடுறோம். அந்த பாவத்தை நீங்க மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உண்மை தேடுகிற கிருபைகளை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். தாழ்த்திர பெருமையாக்குறேன். மீட்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாளைக்கு இன்னொரு பைபிள் வேர்ஸோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். காட் பிளஸ் யூ ஆல்.